வணக்கம். நான் உங்கள் இன்பராஜ். தினம் ஒரு தாவர வகைகள் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு சப்பாத்தி கள்ளி செடி தான். பாருங்கள், இந்த செடியை பார்த்திங்கன்னா சப்பாத்தி கள்ளி செடி எப்பவுமே வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. ரொம்ப நாளைக்கு மழை பெய்யாமல் இருந்தாலும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. நம்ம இந்த 80-90கள்லாம் பார்த்தோன்னா எல்லா கிராமங்கள்லேயும் ஆலஞ்சப்பாத்தின்னு ஒன்று இருந்திருக்கும். ஒரு 10 அடி 20 அடி ஹைட்டுக்கு வளரும். இந்த மாதிரி தான் நீட்டாக இருக்கும் அது சப்பாத்தி செடி. ஆலஞ்சப்பாத்தி முள் பழம் எல்லாம் இருக்கும். அந்த பழத்தை கிராமங்களில் பறித்து சாப்பிடுவாங்க. அதாவது கிராமங்களின் ட்ராகன் ஃப்ரூட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஆலஞ்சப்பாத்தியோடைய ரகம் தான் இது. சிறிய ரகம் பாருங்கள், 4 பட்டைகளை கொண்டது. இது மேலே ஜவ்வு மாதிரி ஒரு தோல் இருக்கும். இதை உரிச்சா அது வறட்சி தாங்கிறதுக்காக பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இதில் நாங்கள் அதையும் உரிப்போம். இந்த ஆலஞ்சப்பாத்தியில் உரித்து எடுத்த பிறகு பளிச்சுன்னு பச்சையாக இருக்கும். அதை தான் கட் பண்ணி விளையாடுவோம் கிராமங்களில். இது பார்த்திங்கன்னா அதோடய ரகம் தான் சின்ன ரகம். வீடுகளில் அழகுக்காக வைப்பாங்க. அதான் இங்கிலீஷில் ஸ்டாஃபெல்லினா அப்படின்னு ஒரு சப்பாத்தி செடி வீடுகளில் மட்டும் அழகுக்கு வச்சு பூ வச்சு பழம் வைக்கும். அதோட ரகம் தான் இது. ஆனால் இது வறட்சியில் வளர்கிறதால இது இப்போதைக்கு பூ எதுவும் வைக்கலை. இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான். இது வறட்சியில் வளர்கிறதால பூ எதுவும் வைக்கல. இப்போ இது பாருங்கள், முற்கள்லாம் எதுவும் இல்லை. கையை வச்சு அப்படியே தடவுற மாதிரி தான் இருக்குது. 4 பட்டையை கொண்டது. இந்த செடி ஒன்று பறித்து எடுத்துன்னு போகணும் வீட்டுக்கு. வீட்டில் வச்சா வளருதான்னு செக் பண்ணணும். அதுக்கு தான் வந்திருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.